பொய் சொன்ன தாழம்பூ சிவபெருமான் எந்த தளத்திலும் சூடிக்கொள்வதில்லை. காரணம், பொய் சொல்வாரை சிவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பொய்யாயினவெல்லாம் பொய்யகல பத்தருளி விஞ்ஞானமாக மலர்கின்ற மெச்சுடரே என்கிறார் மணிவாசகர். பொய் இருக்கும் இடத்தில் இறைவன் இருக்க மாட்டான். ஆக தாழம்பூ பொய் பேசியதென்று சிவன் அணிவதில்லை. ஆனால் வருந்திய தாழம்பூ அவரிடத்திலே சாப விமோசனம் கேட்க இருந்தாலும் அந்த கங்கையிலே மட்டும் தாழம்பூவை சூடிக்கொள்கிறான் இறைவன். இப்பொழுது ஆருத்ரா தரிசனமாக இங்கே திருவாலங்காட்டிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சிவபெருமானுக்கு நிரம்ப அந்த தேனை குடங்குடமாக கொண்டு வந்து பூவின் மது என்று சொல்வார்களே, அந்த பூவினுடைய மதுவாக இருக்கக்கூடிய தேனை இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய படியை இங்கே அடியார் பெருமக்களும் சிவாச்சாரியார்களும் செய்து கொண்டிருக்க, இறைவனுடைய அந்த அருளாளர் செங்கன் அறவும் அங்கே முடி மலராக்கிய முக்கணன் நக்கன் மிக்க சொக்கருக்கும் அடிமலர் மேனி பரமன் அடி பரவாதவர் போல் அடிமலர் நோவ நடந்தோ கடந்ததியம் அம்மனையே என்று அற்புதமாக திருவாரூர் மும்மணிக்கோவை பேசுகிறது. 11ஆம் திருமுறையிலே புறவம் கமல் கோதைவேலோன் பின் பிறவும் கடுங்கானம் வெவ்வாய் அறவும் சடைக்கணிந்த சங்கரன் தார் மதனன் தன்னை கடைக்கணிந்த தீயற் கடிது என்று திருவாரூர் மும்மணிக்கோவை தெரிவிக்கிறது. புறாமலர் மனம் வீசுகின்ற மலர்கூந்தலை உடையார் கை சல்லடத்தையும் வேலையும் உடையவன் பின்னால் சென்ற கொடுங்கலமாகிய வழி நஞ்சு பொருந்திய கொடிய வாயுடைய அரவத்தை சடைக்கணிந்த சங்கரன் மன்மதனை கடைக்கண்ணார் பார்த்து எரித்த தீயை விட கடுமையானது என்று அந்த இறைவன் உடைய கண்ணோக்கு மன்மதனே ஆகினாலும் அழகனாகினாலும் உலகனுடைய அந்த அக்னி லோச்சனன் என்று சொல்லக்கூடிய நெற்றி விடியினாலே அவன் எரிந்து சாம்பலாகி போனான். அப்படி இந்த உடலை உருக்குகிற மலர் மது என்று சொல்லக்கூடிய வண்டுகளாலே உண்டாக்கக்கூடிய அந்த தேன், அந்த மகரந்த தேனினாலே திருவாலங்காட்டிலே இறைவன் அற்புதமான அபிஷேகம் கண்டருள்கிறான். வெள்ளைச்சாத்துப்படி என்று சொல்லக்கூடிய வெண்மலர் மாலைகளை ஈசனுக்கு சக்தி அருளுகிறார்கள். தோல் மாலையாகவும் சுடர் மாலையாகவும் பூமாலைகளை ஏனில் ஆடிய சிவன் மாலைகளை சாற்றி மகிழ்கிறான். அந்த இறைவனுடைய பெருங்கருணை மனையுரை குருவி வளைவாய்ச் சேவல் சினைமுதிர் பேடை செப்பி நோக்கி இனில் இழக்க வேண்டியான அன்பு முறை கூற மென்மேல் முயங்கி தன்னுடை கரும்பின் நின்றோடு கவரம் என்று வளமுடைய இந்த திருவாலங்காட்டிலே ஆல வனம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலவிருட்சத்தின் அடியிலே காளியோடு நட்டமாடிய எம்பெருமான் ஆருத்ரா தரிசனத்திலே கண்ணுதல் உடையானுக்கு கண்ணேறு படுமென்று தீபத்தினாலே அங்கே ஜோதி காண்பிக்கப்படுகிறது. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பகின்றனாகி என்னில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் பின்னும் வானோர் உலகும் ஏத்தும்படியாக 5 முக ஜோதியானது காண்பிக்கப்படுகிறது. என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாற் கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு